بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. الحمد لله. சூரத்துல் கஹ்ஃப் இறைவனுடைய நாட்டத்தினால் நிறைவடைந்து அடுத்த சூறாவாகிய குர்ஆனின் இதயம் என்று அழைக்கப்படக்கூடிய சூரா யாசீன இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். சோ இந்த யாசீன் அப்படின்ற சூறாவை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இதுல ஆரம்பம் செய்யலாம். சோ இந்த யாசின் சூறாவை ஹார்ட் ஆஃப் த குரான் அப்படின்னு சொல்றாங்க. குரானுடைய இதயம் அப்படின்னு சொல்லி சில அறிஞர்கள் இதற்கு சொல்றாங்க. சோ மனித உடலுக்கு எப்படி ஒரு இதயம் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி குர்ஆனுடைய ஒட்டுமொத்த செய்திக்கும் இந்த ஒரு சூறா, இந்த ஒரு அத்தியாயம் ஒரு மைய புள்ளியாக இதயமாக இருக்கு அப்படின்றதற்காக ஹார்ட் ஆஃப் த குர்ஆன், குர்ஆனுடைய இதயம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறத நம்ம பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையினுடைய அந்த ஒரு நடுத்தர காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல தான் முஸ்லிம்கள் கடுமையான சோதனை, அதே மாதிரி அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இதெல்லாம் சந்திச்சு கொண்டிருந்த அந்த டைம்ல தான் இந்த சூறாவானது அருளப்பட்டது. சோ இந்த சூறா மக்கிய சூரா யாசின் மக்கிய. அதை தொடர்ந்து இஸ்லாமிய கொள்கை, அதாவது அகீதா இருக்குல்ல, அதனுடைய 3 அடிப்படைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தௌஹீத் ஏகத்துவம், அல்லாஹ்வை பற்றிய அந்த ஏகத்துவம். 2வது தூதுத்துவம், ரிசாலத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய அது. 3வது ஆகிரத், மறுமை, மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய. சோ இந்த 3ஐயும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு முக உரையாக இந்த அத்தியாயம் சூரா யாசீன் விளங்குகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் உண்மையான ஒரு இறை தூதர் அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நோக்கம் கொண்ட ஒரு சூறா. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல சந்தேகம் ஏராளமா இருந்த சமயத்துல அதை தீர்க்கும் முகமாக இந்த சூறா விளங்கியது. ஏன்னா நபி அவர்கள் மீதான முழு சந்தேகத்தையும் நிறைவு செய்யக்கூடியதாக, தீர்க்கக்கூடியதாக இந்த அத்தியாயம் இருக்கின்றத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அதே மாதிரி உலகம் அதில் இருக்கக்கூடிய அனைத்து அல்லாஹ்வினுடைய படைப்புகள், அதனுடைய அந்த ஒழுங்கு, இது எல்லாத்தையுமே கவனித்து ஒரு மனிதன் உண்மையாக இறைவனை புரிந்து கொள்ளக்கூடிய, இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை தூண்டல் இது இந்த வசனத்தின் மூலமாக ஏற்படுறத நம்ம இதனுடைய வசனங்கள் வழியாக, அதாவது இதனுடைய ஆயத்துகள்ல நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு, மௌத்திற்கு பின்னாடி நிச்சயமா ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த இடத்தில் நிச்சயமாக நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் அப்படின்ற உண்மையை மனிதனுடைய மனம் மிக எளிதாக ஏற்கின்ற வகையில் தர்க்க ரீதியாக, அதே மாதிரி ஆழமான ஏராளமான சான்றுகள் மறுமையின் பக்கம் மனிதனுடைய சிந்தனையை திருப்பக்கூடியதாக இருப்பதை நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்க. அதே மாதிரி இறைவனுடைய அந்த வழிகாட்டல், இறைவனுடைய வழி, அதை மறுத்த முந்தைய சமுதாயங்கள் ஏராளம் இருந்தது, அதெல்லாம் நமக்கு தெரியும். சோ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, மறுத்ததுனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வரலாற்று பாடங்கள் மூலமாக மனிதன் அவனுடைய சுய வாழ்வை சீரமைத்துக் கொள்வதற்காக இந்த எச்சரிக்கைகள் அந்த அத்தியாயத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம வசனங்கள்ல புரிந்து கொள்ள முடியும். சோ இது எல்லாமே இந்த வசனத்தின், இந்த அத்தியாயத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெறுமனே இந்த சூறாவை சடங்காக ஓதுறதோடு நம்ம நிறுத்தி கொள்ளாம, இன்னைக்கு சில நம்பிக்கைகள் போயிடுச்சு, யாசின்றது எதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சில நம்பிக்கைகள் மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா அதையெல்லாம் தாண்டி இதனுடைய கருத்துக்கள் என்ன, சூரா யாசின் நம்மள்ட்ட என்ன பேசுது, ஒவ்வொரு ஆயத்தும் என்கிட்ட என்ன என்னுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்காக வேண்டி என்கிட்ட என்ன பேசுது அப்படின்றத உணர்ந்து நம்ம ஈமான பலப்படுத்தி கொள்ளணும் அப்படின்றத இந்த சூறாவை நம்ம படிக்க போற
அசல் நோக்கம் அதுதான் நமக்கு இருக்கணும். பிறரை பற்றி யோசிப்பதற்கோ பிறர் இது செய்யறாங்க அது செய்யறாங்கன்னு சொல்றதை விட என்னுடைய வாழ்க்கை இதன் மூலமாக சீராகணும். அதற்கு பிறகு நான் மற்றவர்களை இந்த வசனங்களை கொண்டு எச்சரிக்கை செய்யறது, நற்செய்தி சொல்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்றத ஒரு முன்னுரையாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். சரி. சோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன். யாசீன் அப்படின்றதுக்கு நேரடி பொருள் அப்படியே போட்டுறாங்க, யாசீன் அப்படின்னே போட்டுறாங்க. சோ இது இந்த முஷிரிக்குகள், இணை வைப்பாளர்கள் நபிசுல்லாசலம் கொண்டு வந்த அந்த நபித்துவம் அவங்கதான் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த செய்திய மறுத்து கடுமையா மறுக்கிறாங்க. ரொம்ப கடுமையா மறுத்து அவர் கவிஞர், அவர் ஜோசியர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பழிச்சுரைச்சாங்கல்ல. அந்த டைம்ல தான் இந்த சூரா அப்படின்றது வந்துச்சு. சோ இதுல ஒரு சில முக்கியமான விஷயங்கள், இந்த யாசீன் அப்படின்ற வார்த்தைக்குள்ள உள்ள ரகசியங்களை தப்சீர் அறிஞர்கள் பல கோணங்கள்ல விளக்குறத நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு என்ன சொல்றாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிதான், இதனுடைய உண்மையான பொருள், யாசீன் அப்படின்ற உண்மையான பொருளை அல்லாவே மிக அறிந்தவன். அல்லாஹு ஆலமு பி முராதிஹி பிதாலிக். இதனுடைய நோக்கம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லி ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் யா அப்புறம் சீன் போன்ற ரெண்டு சாதாரணமான எழுத்துக்களை கொண்டுதான் இந்த குரான் கோர்க்கப்பட்டிருக்கு. சோ குரான் விழக்கூடிய ஒரு சவால் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதே மாதிரி சின்ன சின்ன எழுத்துக்களை வச்சுதான் இந்த குரானே வடிவமைக்கப்பட்டிருக்கு. உங்களால முடிஞ்சுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வேதத்தை, ஒரு ஆயத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி முஷ்ரிக்குகளுக்கு விடக்கூடிய ஒரு சவாலாக இந்த யாசீன் அப்படின்ற வார்த்தை, இது ஒன்னே போதும், இதுவே ஒரு பெரிய சவாலாக இருக்கு அப்படின்னு சொல்லி சில சாதி போன்ற அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த யாசீன் அப்படின்றது வெறுமனே ஒரு சொல்லல்ல. அரபுகள் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய கவனத்தை அப்படியே தன்னுடைய பக்கம் ஈர்ப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு வார்த்தை. சோ இந்த எழுத்துக்களை கேட்டோடனே இந்த எதிர்த்த இவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, எதிர்க்கிற கண்டிஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வாயெல்லாம் அடைச்சு போய் இதுல வேற எதுவும் சொல்ல போறாங்க போல, யாசின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு பின்னாடியே இதுக்கு அடுத்து ஏதோ ஒரு செய்திய சொல்ல போறாங்க போல அப்படின்னு சொல்லி சொல்றதாக நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இதுல இன்னொரு விளக்கம் சொன்னாங்க. தப்சீர் அல் குர்துபி, பைலாவி போன்ற தப்சீர்கள்ல இப்படி நம்ம பார்க்க முடியுது. இந்த தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் இருக்கு. அந்த கோத்திரமும் அரபி பேசக்கூடியவங்க தான். சோ இந்த யாசீன் அப்படின்றத அவங்க லாங்குவேஜ்ல யா இன்சான் அப்படின்னு சொல்றாங்க. யாசீன் அப்படின்றத அவங்க பேச்சு வழக்குல. சோ இது யா இன்சான் அப்படின்னு சொன்னா ஓ மனிதனே அப்படின்ற ஒரு பொருள்ல வருது அப்படின்னு சொல்லி சொல்றதாக சில தப்சீர்ல வந்திருக்கு. சோ மனிதன் அப்படின்னா யாரை குறிப்பிடுது? யாசீன் அப்படின்றது. ஏன்னா சீன் அப்படின்றது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரு யாசீன் அப்படின்றது. அப்படி சொல்லும் போது ஓ மனிதனே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குறிப்பிடப்படுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான். அவங்கள பார்த்துதான் இந்த வசனத்துல அல்லாஹ் பேசுறான் அப்படின்ற ஒரு செய்திய பார்க்கிறோம். சோ கன்க்ளூஷனா என்ன சொல்றோம் இந்த ஆயத்துல? யாசீன் அப்படின்றதற்கு ஏராளமான பொருள் இருந்தாலும் நம்முடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்றது, இதனுடைய முழு நோக்கம் அல்லாஹ் ஒருவனே மிக அறிந்தவன் அப்படின்றதுதான். யாசீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பெயர் கூட சொல்றாங்களா அப்படியா? ஆமா ஆமா, யாசீன் அப்படின்றது ஒரு பேரு தான். உறுதியான பெயரோட என்னன்னு தெரியல. அல்லாஹ் நிறைய பேர் வைக்கிறோம், பேர் வைக்கிறோம் இல்ல, நிறைய பேர் நம்ம ஊர்லயே யாசீன், என்னோட நண்பரே இருக்கிறார் யாசீன் ஒருத்தர். அது நல்ல ஒரு இந்த சூறாவுடைய யாசீன்ங்கிற சூறாவுடைய பேரே நிறைய பேர் வைக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் தெரியல கூட கேட்கறதுக்கும் கூப்பிடுறதுக்கும் நல்லாதான் இருக்கு. யாசீன் அப்படின்னு சொன்னாலே அழைக்கிறதுக்கும் அழகாதான் இருக்குது இல்லைங்களா? என்ன ஒரு சிறப்பா தான் நம்ம சொல்லலாம். சோ மார்க்க அறிஞர்களும் யாசீன் பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு
சொல்றாங்க. யாசீன், அஹ், அஹ், தாஹான்னு கூட வைக்கிறாங்கல்ல. தாஹா தாஹா ஆஹா, புரியுது. தாஹாங்கிறது வந்து அதுவும் அந்த குர்ஆனுடைய ஆயத்துல ஒரு ஒரு தாஹாங்கிற ஒரு. அதாவது ஒரு சூறாவுடைய தொடக்கம். ஆமா. ம். ஸோ அதெல்லாம் வந்து அழைக்கிறதுக்கு யாசீன் சூறா பத்தி நிறைய அடிக்கடி ஓதப்படுற சூறா என்ன? நம்ம எல்லா ம் ஒரு ஒரு துவாக்கள்ல எல்லாம் வந்து ஓதுறாங்க. ஆஹ் வந்து அதனால நம்ம இந்த சூறா பார்க்கிறோம் இப்போ என்ன? ம் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹி உண்மைங்கிறது எல்லாம் சொல்றாங்க. மறுமை நாள் உண்மை அப்படிங்கிறான் என்ன? அல்லாஹ்வின் ஆற்றலை பத்தி இதை பேசுது குர்ஆன், இந்த யாசீன். அப்புறம் இறை தூதர்களோட ஹிஸ்டரியை பத்தி சொல்லுது. இது டெய்லி நம்ம ஓதுனா நம்ம ஈமான் வந்து இன்னும் பலம் அடையும் இன்ஷா அல்லாஹ். ம் இன்னும் சிந்திச்சா இன்னும் இது சிந்திச்சு நம்ம செயல்படுத்தினா நம்ம சொர்க்கம், நரகம், நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய இயலாமை என்ன, நம்மளுடைய அஹ், ஒரு அல்லாவுடைய நம்ம ஒரு எதிர்பார்ப்போட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் நமக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுது இந்த யாசின் சூரா என்ன. ம். இன்ஷா அல்லாஹ் உள்ள போலாமே நம்ம. அடுத்து போகும். கீழே கொஞ்சம் போங்க. ஓகே. வல் குர்ஆனில் ஹக்கீம், தீர்க்கமான சட்டங்களையும் தெளிவான ஆதாரங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ள இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக. 2 ஆயத்தை சேர்த்துடலாம். இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீர் நம்முடைய தூதர்களில் ஒருவராவீர். சோ 2வது 3வது வசனங்களை நம்ம வந்து கேட்டோம். இந்த போன ஆயத்துக்கும் இதற்கும் உள்ள ஒரு தொடர்பு இருக்கு. அதாவது யாசின் அப்படின்ற ஒரு மறைப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். மக்களுடைய கவனத்தை அப்படியே அல்லாஹ் வந்து ஈர்த்து அதற்கு பின்னாடி அடுத்த செகண்டே இந்த வேதத்தின் மேல சத்தியம் பண்றான். வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானம் நிறைந்த, ஹக்கீம்னா ஞானம், நுட்பம். சோ அப்படிப்பட்ட குர்ஆனின் மீது சத்தியமாக. இந்த குறைஷிகள், அந்த இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்த அந்த மக்காவினுடைய முஷிரிக்குகள் அவங்களுக்கு தரக்கூடிய பதிலடியாக இதற்கு அடுத்த வசனம் இன்னக லமினல் முர்சலீன் அப்படின்றது நபி அவர்களை அவங்களோட கொண்டு வந்த தூதுத்துவத்தை உண்மையானது, உறுதியானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சத்தியமிட்டு சொல்லக்கூடிய வசனம் தான் இந்த வசனம். சோ இந்த வசனத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு சிஃபத் அப்படின்னு சொல்லலாம். சிஃபத்னா பண்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹக்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். இதற்கும் சில தப்சீர்ல நிறைய கருத்துக்கள் வந்து இதுல இருக்கு. ஹக்கீம் அப்படின்னு சொன்னா மாற்றவே முடியாத, அதாவது மாற்றவோ அதுல வந்து இடைசெருகளோ திருத்தவோ எதுவுமே செய்ய முடியாத. ஸோ இதனுடைய சட்டங்கள்லையும் சரி, கால ஓட்டம் போறதுனால, காலங்கள் வந்து கடந்து போறதுனால இதுல குறை இருக்கு, இதுல முரண்பாடு இருக்கு, இதுல வந்து ஏத்துக்கொள்ள முடியாம இருக்கு அப்படின்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஹக்கீம் அப்படின்றது நுட்பமானதுன்னா எல்லா காலத்திற்கும் தேவைப்படக்கூடிய பின்பற்றத்தக்க சட்டங்களை கொண்டுள்ளது அப்படின்றதுலாம் ஞானம். ஹக்கீம் அப்படின்ற பொருள்ல முஹ்கம் அப்படின்னு சொன்னா திருத்தவோ மாற்றமோ செய்ய முடியாத ஒரு வேதம். சோ அந்த பொருள்ல தான் அல் ஹக்கீம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து பயன்படுத்துறதாக ஜலாலைன் போன்ற பகவி போன்ற தப்சீல்ல நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஞானம் நிறைந்தது, அதே மாதிரி வந்து நுட்பமானது அப்படின்னு சொன்னா இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெறக்கூடிய, அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வை சீரமைப்பு செய்யக்கூடிய தேவையான எல்லா ஹெக்மத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த விவேகம் கலந்த விஷயங்கள், தத்துவங்கள், உண்மைகள் இதுல வந்து ஏகப்பட்டது இருக்குன்றதுனாலதான் குர்ஆன் மேலேயே அல்லாஹ் சத்தியம் பண்றான். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வினுடைய உண்மையான தூதர் தான் அப்படின்றதுக்கு இந்த குர்ஆனே மிகப்பெரிய ஒரு சாட்சி.
ஏன்னா எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதரிடமிருந்து உலக தத்துவ ஞானிகளை விட மிக சிறந்த ஒரு பேரறிவு மிக்க விவேகம் சார்ந்த விஷயங்களை சொல்ற ஒரு சாத்தியமே இல்லை. அப்படி நபி அவர்களினுடைய வார்த்தை மூலமா அல்லாஹ் விவரிக்கிறான் அப்படின்றது குர்ஆன் ஹக்கீம் தான் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இதுல வல் குர்ஆனி அப்படின்னு வந்திருக்குல்ல, அந்த வாவு சத்தியத்திற்கான வாவு அப்படின்னு சொல்றாங்க. இதுல மற்றும் அப்படின்ற பொருள்ல நம்ம வைக்க முடியாது. இது இந்த படைப்புகள் மேல அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்லுவான்ல, சில இதுல வத்தீன்னு சொல்லுவான், வத்துஹான்னு சொல்லுவான். சோ அதே மாதிரி வல் குர்ஆன் அப்படின்றது ரொம்ப பொருள் மகத்துவமானதுன்றதுனாலதான் அல்லாஹ் அதன் மேல சத்தியம் செய்யறான் அப்படின்ற பொருளை நம்ம பார்க்க முடியுது. சோ ஞானம் நிறைந்த குர்ஆன் அப்படின்ற இந்த வசனம் நம்மள்ட்ட என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்துல மனிதர்கள் உருவாக்கக்கூடிய சட்டங்கள், அதே மாதிரி அவங்களுடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள், இது எல்லாமே சில வருடங்கள்லயே தோல்வி அடைஞ்சு தினம் தினம் மாற்றி அமைக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஹக்கீம் அப்படின்ற, அதாவது நுட்பமான குர்ஆன் இன்றைக்கும் சரி, உலக அழிவு நாள் வரை சரி, சமூகத்தினுடைய சிக்கல்களுக்கு, பொருளாதார சிக்கல்களுக்கு மிக துல்லியமான தீர்வாக இருக்கு. சோ உலக சட்டங்கள் எல்லாமே தோற்று போற மாதிரி குர்ஆனுடைய ஞானம் இந்த இடத்துல எப்பயுமே வெல்லுகிறது அப்படின்றத வல் குர்ஆனில் ஹக்கீம் என்ற வசனத்துல நம்ம விளங்க முடிகிறது. அதே மாதிரி இந்த ஹக்கீம் அப்படின்றதுல ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. சோ இன்றைக்கு தலைமுறை மக்கள் சிந்திக்கக்கூடிய அதாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்னது மனக்குழப்பமா இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இதுல நான் எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. சோ வாழ்க்கையினுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி வியாபார ரீதியான பிரச்சனைகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மனிதர்கள்ட்ட தீர்வு தேடி அலைகிறாங்க. சோ அதை நிறுத்திட்டு ஞானம் அப்படின்னு சொல்றான்ல. சோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அல்லாஹ் கொடுக்குற இன்ட்ரோ தான் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் யாசீன் அப்படின்னு சொல்லி விழிக்க செஞ்சுட்டு அதுக்கு அடுத்ததான் சத்தியம் செஞ்சு சொல்றான்ல. இதுல உங்களோடு இந்த குர்ஆன் பேசும், உங்களுக்கு சரியான பாதையை விவேகத்தோட, அந்த ஹிக்மத் அப்படின்றது ஹக்கீம், அந்த விவேகத்தோடு உங்களுக்கு காட்டுன்றத, சோ மனக்குழப்பங்களுக்கு ஒரு அருமருந்தாக இந்த குர்ஆன் இருக்குன்றத புரிய முடிகிறது. அதே மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு குர்ஆனை மரணம் அடைந்த நபர்களுடைய வீட்டுல அல்லது பரக்கத்துக்காண்டி ஓதக்கூடிய ஒரு சூறாவாக குர்ஆனை சுருக்கிட்டோம் நம்ம. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படிதான் ஆயிடுச்சு. சோ குர்ஆன் வெறுமனை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்காம, அல்லாஹ் இதை சொல்றது என்னன்னா, ஒரு வழிகாட்டக்கூடிய ஹிக்மத் அப்படின்னா ஹக்கீம்ன்றது உள்ளடக்கி இருக்கக்கூடிய, அப்படி இருக்கிற அந்த கருத்துக்களை நீங்க விளங்கி சிந்திச்சு ஓதக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். சோ குர்ஆனை அணுகிற முறையில ஒரு மாற்றம் தேவை அப்படின்றத இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. ஹக்கீம்னு சொல்றான்ல, அதுக்காண்டிதான் நான் இதை திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி உலகமே இந்த குர்ஆனுக்கு எதிராக பல அவதூறுகள் பரப்பினாலும், நவீன அறிவியல் அப்படின்ற பேர்ல இஸ்லாத்தை பல்வேறு விதமாக விமர்சிச்சாலும் கொஞ்சம் கூட நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா அறிவியலுடைய உச்சக்கட்ட கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு வந்துருச்சு. ஆனா அது எல்லாமே ஹக்கீம் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்துதான் மண்டி இடணும்ன்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னைக்கு கண்டுபிடிக்கிற எல்லா கண்டுபிடிப்புகளும் இந்த ஹக்கீம்ன்ற விஷயத்துக்குள்ள வந்துதான் உள்ள அடங்கி இருக்கும். அதை மிஞ்சி போவாதுன்றத நம்மளுடைய ஈமான இன்னும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இந்த வசனம் அமைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இன்னக மினல் முர்சலீன். சோ இதற்கு ஃபர்ஸ்ட் சத்தியம் செஞ்சிட்டான் அல்லாஹ். அந்த சத்தியத்திற்கு பதிலாக ஜவாபுல் கஸ்ம்னு சொல்லுவாங்க. அந்த சத்தியத்திற்கு பதிலாக அடுத்த வசனத்தை சொல்றான், நீங்க அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி உங்களை முஷ்ரிக்குகள் சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஆனா நீங்க இன்னக்க நிச்சயமாக நீங்கள் லமினல் முர்சலீன், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் தான். அதே மாதிரி இதுலயும் இதனுடைய அந்த தஃசீர்ல வரக்கூடிய கருத்துக்களும் அதிகமா வந்திருக்கு. அதுல இன்னக்கன்ற ஒரு இந்த இன்னக்க லமினல் முர்சலீன்ல பலாகா சொல்லி இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இன்ன அப்படின்னா அது ஒரு நிச்சயம். அல்லாஹ் எவ்வளவு தூரம் நபியை இந்த இடத்துல உண்மைப்படுத்துறான், உறுதிப்படுத்துறான்றத பார்க்கலாம். இன்ன அப்படின்னா ஒரு நிச்சயம், க அப்படின்றது
உங்களை அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதே மாதிரி அடுத்த இதுல வந்து லேன்னு வந்திருக்கு. வந்து இது வந்து நிச்சயமாக அப்படின்ற பொருள்ல வரக்கூடியதுதான் லாமுல் முஸஹ்லகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த பொருள்ல இப்ப இதுல என்ன அப்படின்னா, எதிர்ப்புல இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு நிராகரிச்சிருப்பாங்க, அதை முறியடிக்கிற விதமா அல்லாஹ் இந்த வசனத்துல எவ்வளவு தூரம் அழுத்தமாக ஆழமாக நமக்கு வந்து நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் தான் அப்படின்னு சொல்லி விவரிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி முர்சலின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அதுக்கு என்ன சாதி பைலாவி போன்ற தப்சீர்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, முர்சலீன் அப்படின்றது அல்லாஹ் வந்து பன்மையா குறிப்பிடுறான். முர்சில்னா ஒருமை, முர்சலீன் அப்படின்றது பன்மை. பன்மைனா என்ன? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்திற்கு வந்த புதிய தூதர் கிடையாது. இதற்கு முன்னாடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க, மூசா, ஈசா போன்ற ஏராளமான நபிமார்கள், ஒரு தூதர் பரம்பரையே சொல்லலாம், அவ்வளவு வந்திருக்கு. சோ அதை எல்லாத்தையும் ஏத்துக்கொண்ட உலகம் இன்னைக்கு உங்களை மட்டும் மறுக்கிறது அவங்களுடைய அறியாமைதான். அதை பத்தி நீங்க கவலைப்பட, நீங்க தான் உண்மையான தூதர், இறை தூதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதாக தப்சீர்ல வரக்கூடிய ஒரு செய்தியா நம்ம வந்து பாக்குறோம். இதுக்கு பின்னாடி இதுல நிறைய கருத்துக்கள் வருது. எல்லாருமே எல்லா கருத்துக்களும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் வருது. சரி. முதல்ல So அதனால வந்து முதல்ல முதல்ல யாசீன் நமக்கு முதல்ல அர்த்தம் தெரியும், அல்லாஹ்க்கு தான் தெரியும். நீங்கள் அல்லாஹ் ஆலம், ஆமா. அல்லாஹ் ஆலம். மேபி நம்ம இதுலயே நம்மளுடைய அறியாமையை அல்லாஹ் ஒத்துக்க வைக்கிறான். உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா நீ தெரியாத விஷயங்கள்ல போய் தலையிடாத, மூக்கல் வைக்காத. என்ன யாசீன் அப்படின்னா அப்படியே நான் சொல்றது தான். மேபி விளக்கம் வேணும்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மூத்தா போன பிறகு அல்லாஹ் கிட்ட போய் கேட்டுக்கலாம். வரவே நல்லா அல்லாஹ் பார்க்கும்போது அல்லாஹ் இதோட யாசீனுக்கு என்ன அர்த்தம் சொல்றான்னா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். ஹிக்மத் நிறைந்த குரான். நீங்க சொன்ன மாதிரி மனிதர்களால் இயற்றப்பட்டதோ காலத்துக்கு ஏற்ப மாறக்கூடியதோ அல்ல. இந்த குரான் வந்து ஹிக்மத். குரானுங்கிறது என்ன, திரும்ப திரும்ப கராத்தங்கிறாங்க இல்லைங்களா. குரானுங்கிறது வந்து நம்ம திருப்பி திருப்பி படிக்கணும். இல்லை இந்த ஞானம் வந்து புதுசு புதுசா படிக்கும் போது ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கும். அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி கொடுக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்கும். என்ன ஸோ நான் ஒரு ஆங்கிள் பார்த்தா எனக்கு ஒரு ஆங்கிள் கொடுக்கும். பிசினஸ் பீப்புள் பார்த்தா பிசினஸ் ஆங்கிள் கொடுக்கும். மருத்துவ ஃபீல்ட்ல பார்த்தா மருத்துவ ஃபீல்ட்ல கொடுக்கும். எஜுகேஷன் ஃபீல்ட்ல ஒரு ஹிக்மத்தை கொடுக்கும். என்ன ஸோ அது வந்து ஒரு பெரிய அதான் கடல். என்ன கடல் எல்லாம் விட ஒரு ஞானம் நிறைந்த, அதை விட அளவு நிறைந்த குரான். ஸோ இதெல்லாம் பெருமைப்படுத்துறோம். ஹிக்மத்து நிறைந்த குரான். நம்ம டெய்லி என்ன பண்ணோம், ஓதணும், சிந்திக்கணும். ரெண்டாவது எல்லாம் ரசூல்லா ஸல்லல்லாஹு சத்தியம் செஞ்சு சொல்றான். அது மேல ஒரு இன்னும் நாமலிஃப்ங்கிறதுனால அந்த வாவ் இதுக்கும் வரும். இன்னக்க நிச்சயமாக நீங்களும் வந்து தூதர்களில் ஒருவர் அப்படிங்கிறான். அனுப்பப்பட்ட தூதர்கள் இறுதி தூதர் என்ன நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். இன்ஷா அல்லாஹ் அவங்க சொன்ன சுண்ணத்துக்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். என்ன ஸோ நம்ம டெய்லி நம்மள கேட்டுக்கணும். டெய்லி இந்த குரானை நம்ம எந்த அளவுக்கு ஓதி நம்ம ஈமான பலப்படுத்துறோம், எந்த அளவுக்கு சுண்ணாவை ஃபாலோ பண்றோம், என்ன திருப்பி திருப்பி நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுண்ணாக்களை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். அதுவும் சகியான சுண்ணாக்களா இருக்கணும். ஸோ அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ சில பேர் நம்ம துவா செய்யறாங்க. துவா செய்யறதுக்கு முன்னாடி யாசீன் சூரா ஓதி துவாக்கள்லாம் செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதுல ஓதுறதுனால நிறைய நன்மை. ஒவ்வொரு எழுத்துக்கும் நிறைய, எந்த சூறா ஓதுனாலும், எந்த ஆயத்தை ஓதுனாலும், எந்த வார்த்தையில ஓதுனாலும் நன்மை இருக்கு. பட் இருந்தாலும் இத வந்து உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சு மனசை பரிசுத்தப்படுத்திட்டு துவா கேட்டா இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவை எல்லாம் கபூல் செய்வான். ஸோ நம்ம வந்து காலை நேரத்துல நம்ம இயன்ற நேரங்கள்ல சூரா யாசீனை ஓதுறதுனால நமக்கு அல்லாஹ்வுடைய அருளையும் நல்ல பாவ மன்னிப்பும் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் யாசீனை வந்து பழக்கமா ஓதுறத
நம்ம வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை நமக்கு எல்லாம் தரணும். இதுவா இருக்கும். அடுத்தது அடுத்தது இதுல இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம். இந்த இஸ்லாமோபோபியான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆமா. அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மக்காவினுடைய காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ம். தூதர் கிடையாது, நீங்க ஒரு பொய்யரு அப்படின்லாம் பல்வேறு விதமா தூற்றுனாங்க. ம். அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்ம பாக்குறோம். ம். இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரம் அப்படின்றது ரொம்ப அதிகமா வந்துருச்சு. ம். ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த எதிர்ப்புகளுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் புரிஞ்சு இஸ்லாத்தை ஏத்துக்கொள்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ். என்றாலும் கூட இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாத்தை எதிர்க்கிற கூட்டம் அப்படின்றது இன்றைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. இஸ்லாத்தின் மேல ரொம்ப பெரிய அவதூறுகள் பரப்பப்படுது. அன்னைக்கு குறைஷிகள் அவங்க செஞ்ச அவதூற அல்லாஹ் எப்படி தகர்த்து எறிஞ்சானோ, இந்த குர்ஆனின் மூலமாக உறுதிப்படுத்தி நபி அவர்களை சொன்னானோ, அதே மாதிரி அந்த குர்ஆனை கையில எடுத்துக்கொண்டு நம்ம ஆஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த உன்னதமான ஒழுக்கமான விஷயங்கள், எப்படி ஒரு சமுதாயத்துல நம்ம வாழணும், எப்படி ஒரு இடத்துல குரல் கொடுக்கணும்னாலும் எந்த முறையில நம்ம செய்யணும், ஒரு விஷயத்த செய்யறதுனாலும் எப்படி நம்ம செய்யணும்ன்ற எல்லா வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பின்பற்றி போனோம்னா, சரியா தாவா செஞ்சோம்னா, அந்த குர்ஆனை சரியா பின்பற்றணும்னா, நபி அவர்களுடைய வாழ்க்கையை சரியா பின்பற்றணும்னா, இதே மாதிரி இஸ்லாம் நம்ம மூலியமா, நம்ம பின்பற்றதன் மூலமாக அல்லாஹ் மேல கொண்டு வருவான் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அத அன்னைக்கு எப்படி முறியடிச்சானோ அதே மாதிரி ஒழுக்க விழுமியங்கள் தான் இன்றைக்கும் இருக்கு. நபி அவர்கள் கொடுத்ததுதான் இருக்கு, குர்ஆன் சொன்னதுதான் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எதிர்ப்பவர்கள் அவங்கள அல்லாஹ் பாத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அதை பின்பற்றி வாழ்ந்தோம்னாலே போதும். ஏன்னா முர்சலின்னு அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க ஒரு நிச்சயமாக ஒரு தூதர் தான் அப்படின்னு. அந்த தூதரை எதிர்த்தவங்க ஒண்ணுமே இல்லாம போனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய விஷயங்களை நம்ம பின்பற்றும் போது எதிர்த்தவர்கள் ஒண்ணுமே இல்லாம போவாங்கன்றத இந்த வசனத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் அல்லாஹ் சொல்றான். எதிர்ப்பு இருக்குல்ல இன்னைக்கு. ஆமா, அது இருந்துட்டு தான் இருக்கு. அது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எதிர்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு. இருக்கும், கியாமத் வரைக்கும் இருக்கும். சோ நம்ம இந்த வேலையை செய்யணும். ரெண்டாவது ஹிக்மத், அல்லாஹ் சொல்றான், ஹிக்மத் யார் ஞானம் கொடுக்கப்பட்டவரோ அவர் தலை சிறந்தவர்னு அல்லாஹ் சொல்றான் இல்லைங்களா? அது ஒரு நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்களுக்கு ஞானம் பெற்றவர், ஞானம் பெறது குர்ஆனை ஓதுறது மூலமா, அதன் சட்டங்களை என்ன சொல்லுதுன்னு சிந்திக்கிறது மூலமா, என்ன ஏற்கனவே சிந்திக்கப்பட்ட விஷயங்கள் அது மாதிரி கேட்கறது மூலமாக நமக்கு ஞானங்கள் அதிகரிக்கும். என்ன ஞானம் அதிகரிச்சு பெற்றா அவங்க ஹிதாயத்து பெற்றவர். என்ன ஹிதாயத்து பெற்றவர்னா அவங்க தக்குவா இன்க்ரீஸ் ஆகும். தக்குவா இன்க்ரீஸ் ஆனா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் குறையும். என்ன ஊசலாட்டங்கள் குறைஞ்சா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வையும் நம்ம நெருங்குறதுக்கு நிறைய அதிக வாய்ப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நம்ம அதுக்கு தான் நம்ம ஓதிட்டு இருக்கோம். என்ன சொர்க்கத்துக்கு போறதா, சொர்க்கம் தான் நம்மளோட முக்கிய நோக்கம். என்ன சோ அந்த ஹிக்மத்து கிடைக்கிறதுக்கு நம்ம பாடுபடணும். என்ன பாடுபடுறதுனா என்ன, எல்லாம் ஈஸியா ஆக்கிட்டான். நம்ம போய் எங்கேயும் போய் தேடலாம் தேவையில்ல, எல்லாம் கையில குர்ஆனை கொடுத்துட்டான், ஹதீஸை கொடுத்துட்டான். என்ன நம்ம அந்த ஞானம் கொடுக்க வேணும் அப்படிங்கிறது நம்ம நல்லா ஹிக்மத்தை கொடுறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? சோ ஹக்கீம், டாக்டர் கூட பேர் வைப்பாங்க, மருத்துவர் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? ஹக்கீம். சோ ஹக்கீம்ங்கிறது பெரிய ஒரு பொருள் பொதிந்த ஒரு வார்த்தை. பட் நுட்பம் இன்னும் அந்த ஃபீல்ட்ல உள்ளவங்க எல்லாம் ஹக்கீம். அந்த மருத்துவர் நம்மள ஹக்கீம் தானே சொல்லுவோம் இல்லைங்களா? ஹக்கீம் வாங்க. ஸோ ஆனா அரபுல ஹக்கீம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க மருத்துவரை. அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை அது? அரபுல டாக்டருங்கிறது இதுக்கு அது இந்த பிஹெச்டி படிக்கிறாங்கல்ல டாக்டர், தபீப்ங்கிறாங்க. என்ன சோ நம்ம தான் ஹக்கீம், அந்த ஹக்கீம் சொல்றோம். டாக்டர்ன்றது எனக்கு தெரிஞ்சு இந்த நீதிபதிக்கு சொல்லுவாங்கல்ல, நீதிபதி ஜட்ஜ், ஜட்ஜுக்கு தான் ஹக்கீம்னு சொல்லுது. எங்க இதுல அரபுலீங்களா? அரபுலையா ஹக்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ பட் மருத்துவருக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹக்கீம் சொல்லுவாங்க. என்ன நம்ம வந்து எல்லாருக்கும் அந்த ஹிக்மத்தை கொடுக்க எல்லாம் நமக்கு வந்து அவர் தௌஃபீக் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது. அலா சிராத்தின் முஸ்தகீம், நீர் நேரான வழியின் மீது இருக்கின்றீர். போன வசனத்துல நீங்க தூதர்கள்ல ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து உறுதிப்படுத்தி சொன்னான். சொல்லிட்டு அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கு, அவங்க வந்து எதுல இருக்கிறாங்க அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்றான். நீங்க தூதர் மட்டுமல்ல, நீங்க இருக்கிற பாதை இருக்குல்ல, அந்த பாதை வந்து எந்தவித வளைவு நெளிவுகள் இல்லாத நேராக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு உண்மையான நேர்வழியில தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். இது சிராத்தில் முஸ்தகீம் அப்படின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தையும் குர்ஆனுடைய சட்டங்களையும், அந்த சட்டங்கள்ல எந்தவித குறைபாடோ தீவிரவாதமோ ஒரு மெத்தன போக்கோ இல்லாம ஒரு நடுநிலையான வழியாகத்தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லி ஜலாலைன் பகவி போன்ற தப்சீர்கள்ல சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் இதுல பயன்படுத்துறது அலா அப்படின்னு சொல்றாங்க. அலானா மீது, மேலாதிக்கம், அதாவது முழுமையான ஒரு பிடிப்பு அப்படின்ற ஒரு பொருள். அலானா இஸ்திஅலான்ற பொருள்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது நேர்வழிய தேடிட்டு இருந்த நிலையில இல்லை. மாறாக நபி அவர்கள் இருந்தது அந்த நேர்வழியில மிக உறுதியாக அதனுடைய அந்த உச்ச நிலையிலேயே அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதை விவரிக்கின்றதுனால அல்லாஹ் அலா சிராத்தின் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காமிக்கிறான். இதுக்கு பின்னாடி வரும், அதாவது வந்து முன்னோர்கள் அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. சோ ஜவாஹிருல் குர்ஆன் ஒரு தப்சீர் நான் பார்த்தேன். அதுல வந்து இந்த வசனத்துக்கு மக்காவினுடைய முஷ்ரிக்குகள் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, முன்னோர்களுடைய கலாச்சாரம் அப்படின்ற பெயரால அந்த பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டு மூட நம்பிக்கையில வந்து மூழ்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த பாதைகள் எல்லாமே மனிதனை வீழ்த்தக்கூடிய வளைவு நெளிவுகள் இருக்கக்கூடிய ஒரு பாதைகள். அதற்கு நேர்மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய பாதை மட்டுமே தூய்மையான பாதை, ஓரிரை கொள்கை, அதாவது அந்த கொள்கை நேராக உள்ள ஒரு பாதை அப்படின்றத காட்டக்கூடியதாக இருக்கின்றத இதற்கு விளக்கமாக சொல்றாங்க. அலா சிராத்தின் முஸ்தகீம் அப்படின்றது. சோ இந்த வசனம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிசமாக இருக்கட்டும், கேபிட்டலிசமாக இருக்கட்டும், லிபரலிசமாக இருக்கட்டும், இப்படி வந்து பல்வேறு சித்தாந்தங்கள் இருக்கு. சோ இதற்கு பின்னாடி போடி இதை பத்தி தேடி தீர்வு கிடைக்காம தவிச்சு கொண்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு உலகம் அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ மனிதன் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கையுமே ஒரு பக்க சாய்வு அப்படின்ற ஒரு வளைவு நெளிவு இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. ஆனா இஸ்லாம் காட்டக்கூடிய அந்த சிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதை அப்படின்றது பொருளாதாரம், அதே மாதிரி குடும்பவியல், ஆன்மீகம், சமூகவியல் சார்ந்த எல்லா விஷயங்களையுமே சாய்வு, அந்த வளைவு நெளிவுகள் இல்லாமல் மிக துல்லியமாக நடுநிலையான ஒரு பாதையை இந்த உலகத்திற்கு காட்டுது அப்படின்றத இந்த வசனத்துல நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதே மாதிரி மார்க்கத்தின் பெயரால இன்றைக்கு பல்வேறு விதமான புதிய விஷயங்கள், அதே மாதிரி தீவிரவாத போக்குகள், எல்லா இடங்கள்லயுமே அந்த சுய விளக்கங்கள், இதெல்லாமே ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்ப நம்ம வாழ்க்கையில தடம் புரளாம இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் வந்து எதை நேரான பாதை அப்படின்னு சொல்லி இருக்கிறானோ அதைதான் நம்ம வந்து புடிச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த சுன்னா, அந்த வழிமுறையை மட்டுமே நம்மளுடைய அந்த வாழ்க்கையின் அளவுகோலாக எடுத்துக்கொள்ளணும்ன்றத இந்த வசனத்துல நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நம்ம 5 வேளை டெய்லி தொழுகிறோம். அதுல பார்த்தா இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு தொழுகையிலுமே துஆ செய்றோம். ஆனா அந்த பாதை எது அப்படின்றது இந்த வசனம் நமக்கு வந்து கரெக்டா புரிய வைக்குது. அது எந்த பாதை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னாங்கல்ல, அந்த நேரான சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த நேரான பாதை தான்.
சோ உலகமே நவீன மோகத்துல பல்வேறு விதமாக அப்படியே கடந்து போனாலும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த பாதையில உறுதியாக இருக்கணும். யாரையுமே நம்ம ஹீரோவா எடுத்துக்கொள்றது, அவங்கள பின்பற்றணும்னு நினைக்கிறது, இவங்களை பின்பற்றணும்னு நினைக்கிறது, அப்படி எல்லாம் தள்ளிட்டு என்னுடைய தூதர் எனக்கு நேரான பாதை எதுன்றத சொல்லிட்டாங்க. சோ அதுலதான் நான் நிப்பேன்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கணும்ன்றத இந்த வசனம் வந்து நமக்கு ஆஹ் புரிய வைக்குது. அதே மாதிரி உலகத்துல இருக்கிறவங்கள ஆஹ் இந்த சந்தோஷப்படுத்துறது தாண்டி மார்க்கத்துல நம்மளுடைய கொள்கையில எந்தவித சமரசமும் செய்யக்கூடாதுன்றத இந்த வசனம் புரிய வைக்கிறது. அன்றைக்கு இருந்த அந்த குறைஷிகள் எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவோ ஆசைகளை காமிச்சாங்க. நீங்க வந்து இது ஏத்துக்கிறீங்களா, இது செய்றீங்களா, உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லி எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் அவங்க பாதையெல்லாம் மாற்றணும்னு நினைச்சாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னது என்ன? நீங்கள் சரியான பாதையில இருந்திருக்கீங்க, இப்போ வரைக்கும் அதுலதான் இருக்கீங்க, நீங்க அதுலயே நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்றதன் வழியாக நம்முடைய ஈமான்ல என்றைக்குமே சமரசம் அப்படின்றது இருக்கக்கூடாது. நம்ம கொள்கையில வந்து இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம பேசும்போது சூரா காஃப்ல கூட நம்ம பேசணும்ல, லக்கும் தீனுக்கும் வலிய தீனா, ஒரு வருஷம் நான் உங்க தெய்வங்களை வணங்குறேன், அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சமரசம் செய்யறது இல்ல, சில விஷயங்கள்ல வந்து நம்ம விட்டு கொடுத்து போறோம். இது எல்லாமே வந்து கொள்கை விஷயத்துல, இந்த விஷயத்துல கூட நம்ம இறங்கி போலாம் அப்படின்னு இருந்தாலும் கொள்கை விஷயத்துல எப்பயுமே இறங்கக்கூடாதுன்றத இந்த வசனத்தை சொல்லு. ஏன்னா நபி அவர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது அலா சிராத்தி முஸ்தகீம், நீங்கள் நேரான சரியான பாதையில இருக்கிறீங்க அப்படின்னு அந்த பாதை தான் நமக்கும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு வந்து புரிய வைக்குது. இஸ்திகாமாவா இருக்கிறது நல்லா சொல்றோம். தொழுகை நிலைநாட்டுங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அகிமிஸ் சலா இல்லைங்களா. அல்லாஹ் வந்து சொல்றது வந்து தொழுகுங்கள் சொல்ல, அகிமிஸ் சலா நிலைநாட்டுறது அப்படின்னா என்னது? அதுல வந்து நம்ம தொடர்ச்சியா செய்யறது எதுவுமே என்ன இஸ்திகாமாவோட இருக்கிறதுன்னா அப்படியே ஒரு அர்த்தம் இல்லைங்களா. ஒரு நாளைக்கு செய்யறது, ஒரு நாளைக்கு விட்டுறது, திடீர்னு ஒரு நற்காரியங்களை செய்யறது, அப்படியே அதை விட்டுறது. எல்லாம் பிடிச்ச செயல்லே வந்து என்ன செயல் அப்படிங்கிறாங்க, தொடர்ச்சியாக செய்யப்படும் ஒரு செயல் அப்படிங்கிறாங்க என்ன. ஸோ நம்ம வந்து ஒரு புராண ஓதுனா கூட ஒரு ரெகுலரா சும்மா ஓதணும். வந்து நம்ம சொர்க்கத்துல வந்து நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து சொர்க்கத்துல வந்து நோம்பாளிகளுக்குன்னு ஒரு வாயில் இருக்கும், தொழுகையாளிகளுக்கு ஒரு வாயில் இருக்கும், சதக்கா செய்யறவங்களுக்கு ஒரு வாயில் இருக்கும் அப்படின்னு நம்ம எந்த வழிகள் வேணாலும் போய்க்கங்க அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, நம்ம எப்பாவது ஒருத்தரை ஓதிட்டு எப்பாவது ஒருத்தரை நோம்பு வச்சுட்டு நோம்பு ரமதான்ல வைக்கிறது ஒண்ணு, நான் ரெகுலராகவும் இந்த ரசூலுல்லாஹி சுன்னத்தை ஃபாலோ பண்ணி வைக்கிறவங்களுக்கும் நம்ம அந்த பாதைன்னு சொல்றாங்க. நம்ம வந்து நம்ம ஒரு குரானே ஓதுனா கூட ஒரு ஒரு 10 ஆயத்துக்களா இருந்தாலும் தொடர்ச்சியா அது ஓதுறது டெய்லி. திடீர்னு ஒரு நாளைக்கு 3 ஜூஸ் ஓதிட்டு 3 மாசம் ஓதாமே இருக்கிறது வந்து இஸ்திகாமா கிடையாது இல்லைங்களா. எந்த ஒரு நற்காரியங்கள் செஞ்சாலும் அதுல வந்து தொடர்ச்சியா நற்காரியங்கள் செய்யணும். எந்த ஒரு தவறுகளில் இருந்து நம்ம விலகி இருந்தாலும் தொடர்ச்சியா அந்த தவறு பக்கம் போகாமே இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு வந்து நம்ம ஏறெடுத்து எதையும் பார்க்காம 5வது நாள் நல்லா பார்த்துக்கிட்டு இருப்போம், பாவமானவற்றை பார்ப்போம்னா அது இஸ்திகாமா கிடையாது இல்லைங்களா. அதான் அங்கதான் சைத்தான் வருவான். நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம்னா 2 பக்கமும் வந்து ஒரு டேஞ்சர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு போகணும். எந்த பக்கத்துல நம்ம சாஞ்சாலும் அந்த இஸ்திகாமா இல்லைன்னு வச்சுக்க விழுந்துரும் கீழே. ஸோ ஸ்ட்ரைட் ரூட்ல வந்து போறதுங்கிறது வந்து சிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதைன்னு சொல்றாங்க. நேரான பாதைன்னா அதை சொல்றாங்க, வலது பக்கம் இடது பக்கம் முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துல இருந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க சைத்தான். ஆனா மேல இருந்து மட்டும் அட்டாக் பண்ண மாட்டான். அல்லாஹ் வந்து அது சொல்லல என்ன. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அல்லாஹ் மேல நம்ம இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்கிற ஒரு நினைவு வந்துட்டாலே நம்ம இஸ்திகாமாவோட போயிட்டு இருப்போம். மாஷா அல்லாஹ். இஸ்திகாமாக்கிறதுக்கு போறதுக்கு நம்ம வழிகள் தேடலாம் தேவையில்லை. குரான்ல ஹதீஸ்ல
ரசூலுல்லாஹி சுன்னத்தை ஃபாலோ பண்ணாலே நம்ம இஸ்திகாமா ஆயிடலாம். வாழ்க்கை எப்படி நடத்துறது, எப்படி பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, கணவன் மனைவி எப்படி நடந்துக்கிறது, என்ன மனிதர்களுக்கு கடமைகள், தந்தை மகனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்ன, மகன் தந்தைக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்ன, என்ன ஏழைகளுக்கு நம்மளுடைய கடமை என்ன, தொழிலாளர்களுக்கு, முதலாளிகளுக்கு எல்லாமே வந்து இந்த குரான்ல இருக்குது, சுன்னாக்கள்ல இருக்குது. இஸ்திகாமாவோட ரசூலுல்லாஹி இருந்திருக்கிறாங்க. நிறைய சுன்னாக்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறது நம்ம அந்த சிராத்தல் முஸ்தகீம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம சுண்ணாவெல்லாம் கத்துக்கணும். நிறைய என்னென்ன சுண்ணாக்கள் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சுண்ணாக்களை படிக்கணும். பாவங்கள்ல இருந்து நம்ம விலகி இருக்கணும். இஸ்திகாமாவோட இருக்க அடிக்கடி துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் நம்ம சூரா 5 வேலையை தொழிலும் கேட்கிறோம். அல்ஹம்து சூரால வந்து இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை கபூல் செய்யணும். யார் வந்து சொல்லுவாங்க, தொழுகை மானக்கேடான விஷயங்களை விற்றும் பகிரங்கமான விஷயங்களை விற்றும் அந்த தடுக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? நம்ம அந்த மாதிரி பாவம் டெய்லி பாவங்கள் செய்யக்கூடாது மனிதன். இல்லாம இல்ல, நமக்கே தெரியாம சில சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த தொழுகையில நம்ம நிலைச்சிருந்தோம்னா இந்த பாவங்கள் வந்து கழுவப்பட்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளை வந்து பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நேரான வழியில நம்ம நிலைச்சிருக்க அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுக்கிட்டே இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்மளெல்லாம் இஸ்திகாமாவுடைய வழியில இருக்க அல்லாஹ் நமக்கு தஃபீக் கொடுக்கணுங்கிறது துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சிராத்தல் முஸ்தகீம், சிரா ஓதுறது கூட தஜ்வீதோட சிராத்தல் வந்து கொஞ்சம் தஜ்வீதம் பார்க்க வேண்டிய இருக்கு. நம்ம கரெக்டா நம்ம சாது சொல்றோமா, சீன் சொல்றோமா, தொழுகையில இல்லைன்னா மீனிங்க மாறி போயிடும். என்ன நினைக்கிறீங்க? கரெக்டா முஸ்தகீம் வந்து கா கீம்னு சொல்றோமா, இல்ல கீம்னு சொன்னா அது வேற மீனிங் ஆயிடும். என்ன ஸோ அது அழகு வர ஓதணும், முயற்சி பண்ணணும். நம்மளுக்கு நாமே குரானை வந்து நம்ம அழகா ஓத எல்லாம் குரானை தர்த்தீலா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு நிறைய நிறைய இப்போ வந்து ரிசோர்சஸ் எல்லாம் வந்துருச்சு. என்ன ஸோ அழகா குரானை ஓதி நம்ம அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சா இன்ஷா அல்லாஹ் அந்த கபூல் செய்வோம் இஸ்திகாமா இருக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ். ஸோ அதான் நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் மனிதன்கிறது தான் நம்ம சம்டைம் பிரேக் ஆயிடுவோம். என்ன ஸோ யாரும் வந்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் தான் இல்லைங்களா? என்ன ஸோ அதுக்காக தான் நம்ம அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. நீங்க இஸ்திகாமால இருக்கிறீங்க அப்படியே அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துறாரு. நமக்கும் அந்த கரீங்கிற சைத்தான் இருக்கிறான். நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பான். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சைத்தான் இருக்கானா? அவன் வந்து என்ன எல்லாம் கேட்கறாங்க, உங்களுக்கும் அந்த சைத்தான் இருப்பான் தானே? சஹாபாக்கள் கேட்கும்போது, ஆமா அவன் வந்து எனக்கு நல்லதான் ஏவும், அவன் என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டான் அப்படிம்பாங்க. நம்ம சைத்தான் அந்த மாதிரி சைத்தான் கிடையாது. என்ன நினைக்கிறீங்க? நம்மள வந்து எப்போ யார வந்து யாரு மேல பொறாமப்படலாம், என்ன எப்ப பொய் சொல்லலாம், என்ன எப்ப வந்து நம்ம சோம்பேறியா இருக்கலாம், என்ன எப்போ வந்து நம்ம கவனக்குறைவாவே நம்ம இருக்கலாம், எப்போ தூங்க வைக்கலாம், எப்போ வந்து நம்ம பேராசைப்படலாங்கிறத தூண்டிக்கிட்டே தான் இருப்பான். என்ன ஸோ நம்ம அதுக்குதான் வந்து துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ் எனக்கு வந்து அந்த சைத்தானுடைய பவரை வீக் ஆக்கிரு. எனக்கு மலாய்க்கத்துமார்கள் வந்து நல்ல மலாய்க்கத்துமார்கள் நீ அல்லாட்ட தான் நம்ம துவா கேட்கிறோம் இல்லைங்களா? நீ வந்து எனக்கு வந்து நேரான பாதையை கொடுங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் சர்டிஃபிகேட் பண்ணிட்டான். ரசூலுல்லாஹி சிராத்தல் முஸ்தகீம்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்க அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி இந்த தொழுது இருக்கிறாங்க. 70 முறை பாவம் மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு பாவமும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 70ங்கிறது வந்து பாயிண்ட வந்து யோசிக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 70ல இருந்து நான் 100 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அந்த 70ங்கிறது வந்து வழக்கமா சொல்றது அது வந்து எண்ணிக்கையே இல்லாம சொல்றதுங்க. அதாவது ஏன்னா நம்ம சொன்னாக்க வந்து நம்ம 70ங்கிறது வந்து அரபுல வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா 70ங்கிறது வந்து சும்மா ஒரு எப்ப பார்த்தாலும் சாதாரணமா என்ன தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இஸ்திஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது வந்து அந்த வழக்குல வரும். அப்படிப்பட்ட கேட்கறாங்க, கால் கடுக்க நின்று தொழுறீங்களே அப்படின்னு கேட்கறாங்க. அந்த அதிசயம் நம்ம கேட்டிருக்கோம்.
அல்லாஹ் கொடுத்த நேமத்துகளுக்கு நான் வந்து நன்றி செலுத்த வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன? ஓ நம்ம என்ன செய்யறோம்? என்ன நான் அப்படிப்பட்ட நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அஃபலா அகுன ஆமா அப்தன் ஷக்கூரா. ஆமா. சோ இந்த நன்றியுள்ள மாதிரி ஆமா இந்த மாதிரி சர்டிபிகேட் பண்ணி அல்லாஹ் வந்து ஸ்டாம்பே கொடுத்துட்டான், நீங்க இஸ்திகாமால இருக்கிறீங்க அப்படின்ட்டு. என்ன அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி எப்படி இருந்திருக்கிறாங்க? என்ன நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இந்த நேரத்துல நிறைய கேட்டுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த இஸ்திகாமாவோட இருக்கிற ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ம். சரி. அப்படின்னா ம். ஸோ தஜ்வீதியை நம்ம வந்து கரெக்டா ஓதுனா சாது இந்த காஃப் இதெல்லாம் கரெக்டா. அதுக்கு நீங்க பயிற்சிகள் நிறைய எடுத்துருக்கீங்க. நீங்க அதான் உங்களுக்கு மதரசால அதான சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சொல்லிக் கொடுக்கலாம். ஆமா. சரி. வேற என்ன பார்க்க வேண்டியிருக்குது? நம்ம மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தாரையும் சேர்த்து இஸ்திகாமா கொண்டு போகணும். என்ன? நம்ம மட்டும் இறுதினா சிராத் நாங்க எங்களை என்ன? இஹ்தி சிராத்னு சொல்ல, இஹ்தினா சிராத்தல் முஸ்தகிம். நீ மட்டும் முஸ்தகிமா இருக்கக்கூடாது. நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய மனைவி, மக்கள், பெற்றோர்கள் அவங்களுக்கும் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, அந்த டெய்லி குரானை ஓதுற வழக்கமா வச்சுக்கிறதுமாங்களே, தாலீம் வாசிக்கிறது, அது என்ன சொல்லுவாங்க? தாலீம். ஆமா. தாலீம் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம், என்ன ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் என்ன குரானுடைய ஆயத்துக்களை சொல்றது, என்ன ஓதுறது, அந்த சூறாக்கள் துவாக்களை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.